வெல்கம் டு பீட் அண்ட் பிளெண்ட் சமையல். இன்னைக்கு சோயா சங்க்ஸ் பொரியல் செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். சோயா சங்க்ஸ் கொதிக்கிற நேரத்தில் 2 வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கலாம். சோயா சங்க்ஸ் கொதிச்சிருச்சு. தண்ணியை வடிச்சிட்டு வாஷ் பண்ணி சாப்பரில் சாப் பண்ணி எடுத்துப்போம். சாப்பர் இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் க்ரஷ் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3 பல் பூண்டு சேர்த்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. கறிவேப்பிலை, நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். இதோட ஷ்ரெட் பண்ணி வச்சிருக்கிற சோயா சங்க்ஸ், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கலாம். இதோட க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்து வதக்கலாம். சோயா சங்க்ஸ் நல்லா ட்ரை ஆயிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். சோயா சங்க்ஸ் பொரியல் ரெடி.